அரியலூரில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஓவியப் போட்டி, நடனப் போட்டி, அறிவியல் கண்காட்சி என ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் கல்வி, தொழில் வளர்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் அரியலூர் மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா புதுப்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட நேரு யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் கீர்த்தனா தலைமையில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வளர்ச்சியடைந்த பாரதம், புதிய தொழில்நுட்பம், கிராமிய கலைகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அறிவியல் கண்காட்சி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, நடனப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இளையோர் திருவிழாவில் பல்வேறு பள்ளி, கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வளர்ந்து வரும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை அனைத்து துறைகளிலும் முன்னேறியவர்களாக மாற்றும் வகையிலும் வல்லரசான இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் பங்கை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்வகையான இளையோர் திருவிழா நடைபெற்று வருகிறது. இது குறித்து மாணவ மாணவிகள் கூறும்போது, வளர்ந்துட்டு இருக்க சமுதாயத்தில் எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் பிரெயின் கம்ப்யூட்டர் வீல் சேர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை அட்வான்ஸ் லெவலில் இப்போ ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாம்னா, ஆட்டோமேட்டிக்காக வீல் சேருக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதில் இவங்க இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க டச் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு அது போயிடும் கரெக்டாக. ஏன்னா எல்லா இடத்துலையும் நர்ஸ் அப்படின்றவங்க இருக்கவே முடியாது. ரொம்ப பேஷண்ட் பார்க்குறவங்களும் இருக்காங்க. சும்மா ஸ்கேனு, இசிஜி இது மாதிரி எடுக்கிறதுக்கு மட்டும் இதுக்காக இந்த ப்ராஜெக்டை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால மத்திய அரசு இதை எல்லா ஸ்கூல் எல்லாருமே காம்படிஷனில் கலந்துக்கணும், அவங்களோட திறமையை வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத எங்களால் முடிஞ்ச ஒரு சின்னதான் நாங்கள் ஸ்மார்ட் பிரெயின் கம்ப்யூட்டர் ஃபீச்சர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் மாவட்ட அளவிலான இளையோர் கலை திருவிழாவுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம். சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நிறைய பேச்சு போட்டி, டிராயிங் போட்டி அந்த மாதிரிலாம் நடக்குது. அதில் நிறைய மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்காங்க. இது மாதிரி கலை திருவிழா வருஷம் நடக்கிறதுனால மற்றவங்க எல்லாரும் வேறு போட்டியில் கலந்துக்கிறதுனால எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது, அந்த போட்டியில் நம்மளும் கலந்துக்கிறோம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை தூண்டுறதுக்காக மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. டிடி தமிழ் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.